நல்ல சூடான இட்லி, சுட சுட தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கூடை பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சத ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் பச்சையாக கூட இதே ஸ்டேஜில் இறக்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அந்த வாசனையோட. இல்லை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வரவும் இறக்கிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தொக்கு பதத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.